தண்டகாரண்யம் அப்படின்ற படத்தை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இப்போ வர்ற எல்லாருமே இப்போ ப்ரெஷ் ஷோன்னு ஒன்று போட்டு காமிச்சு எல்லாரையுமே அந்த படத்தை பார்க்க வச்சுருக்காங்க. எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப ஒரு நம்ம இது வரைக்கும் பார்த்திராத ஒரு கதைக்களமாக, அதே சமயத்தில் நம்ம நெஞ்ச பதவதைக்க வைக்கிற ஒரு கதைக்களமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும், தண்டகாரண்யம்னோட ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போதும் படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லார் மனசுக்கும் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இந்த படத்துக்கு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்லி தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீலம் ப்ரொடக்ஷனில் வருது. ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். ஸோ மக்களின் வாழ்வியலை நோக்கி மக்களின் பக்கம் நின்று குரல் கொடுக்குற ஒரு படமாக தான் இருக்க போகுதுன்ற ஒரு மைண்ட் செட் நம்ம கண்டிப்பாக கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து உருவாக்கியிருக்க இந்த கதையின் என்ன சொல்கிறது டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிரை அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இரண்டாம் உலக போரின் கடைசி கொண்டு இவர் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படமுமே வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப வந்து மக்களோட உழைக்கிற மக்களோட வலியை பேசுகிற மாதிரியும், உழைக்கிற மக்கள் படுற கஷ்டங்களை பேசுகிற மாதிரியும் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு மக்களோட வாழ்வியலும், அதே சமயத்தில் பூர்வக்குடி மக்கள், காடுகளில் வாழ்ந்த மக்களை பற்றின வாழ்வியலை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு ஜிகிர்தந்தா XXலாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதை தாண்டி இன்னும் ஒரு 100% கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இந்த படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே சமயத்தில் 2 கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் அண்ட் கலையரசன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலையரசன் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆர்மி ஆஃபீஸரில் இட்ஸ் பேசிக்கலி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஆஃபீஸர் ரோலாக இருக்கும். அண்ட் நம்ம தினேஷ் அவர்கள் வந்து ஒரு நக்ஸலைட் குரூப்பில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஸோ நக்ஸலைட் அப்படின்றது வந்து பொதுவாக நம்ம இன் ரியாலிட்டியில் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்களை நக்ஸலைட்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சில தமிழ் தேசிய இயக்கங்களும் நக்ஸலைட் இயக்கங்களாக தான் இருந்துச்சு. அப்படி அவங்கள வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக தான் வச்சுருந்தாங்க பல இடங்களில். பட் நவ் அவங்க எதுக்காக பேசினாங்க அப்படின்னா, மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக, மக்கள் பக்கம் நின்று பேசினவங்களா தான் இருந்தாங்க. ஸோ அப்படி 2 விஷயத்தை வச்சு டீல் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கத்தில் வந்து காட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம கலையரசனும், இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்காகவே உழைக்கிற, மக்களுக்காகவே போராடுற ஒரு நக்ஸலைட் குரூப்பை உருவாக்கி அதை மக்கள் பிரச்சனைக்காக கொண்டு வர்ற நம்ம அட்டகத்தி தினேஷும் 2 பேரும் வந்து மீட் ஆகிற ஒரு இடமும் அண்ட் கிளைமேக்ஸ் எது நோக்கி கொண்டு போக போகுது அப்படின்றது தான் மொத்த கதையாக இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுட்டு போகிறது நல்ல ஒரு விஷயம். பட் ரொம்ப ஹையாக வச்சுக்காம இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போனீங்கன்னா உங்களால் படத்தை இன்னும் ஈஸியாக என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம இதுதான் வந்தோம், இதுதான் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.